ஹலோ நண்பர்களை வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டெக் தமிழ் சென்னை. நான் உங்கள் தினேஷ். இது நம்ம டெக் தமிழ் சென்னை. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 240 GB SSD ஒன்று வாங்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி வீட்டில் பார்க்க போகிறோம். நான் இப்போ அன்பாக்சிங் பண்ணிட்டு நான் எப்படி என்னோட பிசியில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். இன்ஸ்டால் மீன்ஸ் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த SSD மட்டும் வாங்கினா நமக்கு என்னோட பிசியில் ஃபிட் பண்ண முடியாது. அதுக்கான ஒரு சில கேசிங் ட்ரேலாம் வாங்கியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா உங்கள் வீட்டில் நீ பிசி வச்சுருப்பீங்க. அந்த பிசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது SSD அந்த ஹார்ட் டிஸ்க் எதனா போயிடுச்சுன்னா கண்டிப்பாக மாற்றுற மாதிரி தான் இருக்கும். அப்படி மாற்றுற மாதிரி இந்த அந்த ஹார்ட் டிஸ்க்கை மாற்றுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் SSD போகலாம். ஏன்னா SSD வந்து ஹார்ட் டிஸ்க்கை விட ஒரு அட்வான்ஸ் வெர்ஷன் தான் அது SSDன்றது. அதனால் நான் இப்போ SSD என்னோடய பிசியில் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம டெக் தமிழ் சென்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவோம். அப்புறம் மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லில் போய் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்படியே வந்துகிட்டே இருக்கும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்குகிற கண்டென்ட். இதுதான் இது பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிங்ஸ்டன் 240 GB இதோட ப்ரைஸ் காமிச்சிட்றேன். இதோட ப்ரைஸ் இங்கே பார்த்தா இங்கே போட்டிருக்காங்க. இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ தான் 4000 ரூபாய் ரேட் போட்டிருக்கு. ஆனால் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 2242 ரூபா தான். இது நான் வந்து இது ஆன்லைனில் வாங்கினது கிடையாது. நான் போய் ஆஃப்லைனில் போய்ட்டு மவுண்ட் ரோட்டில் ரிச் ஸ்ட்ரீட் ஒன்று இருக்குது, அங்கே போய் வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். இது 2242 வாங்கினேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அது ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ட்ரே இது. ஏன்னா என்னோடய மாடல் பார்த்தீங்கன்னா ஓல்டு இல்லை, பார்த்தீங்கன்னா இதில் சின்ன ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்களே, இந்த ஸ்க்ரூவில் தான் நம்ம வந்து இதை போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுதான் இந்த ட்ரே வாங்கிட்டு. இதோட ட்ரேவோட ரேட் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் இது. ஆனால் ரேட்டு கொஞ்சம் ஓவர் ஆகிட்டாங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா இது வந்து பவர் கேபிள். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 20 rupees இது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ செட்டு. நம்ம ஃபிட் பண்ண போகிறதோ இந்த மாதிரி ஸ்க்ரூ இந்த இடத்துல இந்த ட்ரேவை வச்சு இந்த இடத்துல ஃபிட் பண்ணுறதுக்கு இதோட ஸ்க்ரூ தேவைப்படும். அதோட ஸ்க்ரூ செட்டும் சரி. அப்புறம் நடுவில் இங்கே சென்டரில் இங்கே 4 ஸ்க்ரூ போடுவோம் நம்ம அந்த SSDக்கு. அதோட ஸ்க்ரூவும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேலையை ஆரம்பிச்சிடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தோன்னா இப்போ நான் அதில் கிங்ஸ்டனோட அந்த SSD எடுத்து அந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. அந்த ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியாச்சு. இப்போ இது என்ன பண்ணேன்னா, நம்ம இந்த ட்ரேவை எடுத்து இந்த இடத்துல இங்கே பார்த்தா தெரியும், இந்த ஸ்லைடர் மாதிரி இருக்கும். அந்த ஸ்லைடரில் வச்சு பாருங்கண்ணா, இப்போது உள்ளே வச்சு தள்ளனா உள்ளே போய் செட் ஆகிடும். இது ஸ்லைடரில் உள்ளே வச்சு தள்ள உடனே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஸ்க்ரூவோட அந்த கேப் தெரியுதா, இங்கே அந்த கேப்பில் வந்து நான் இப்போ சின்ன அந்த ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணினா நின்றும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இந்த டேட்டா கேபிள் வச்சு இந்த பவர் கேபிள் எடுத்து இதில் கனெக்ட் பண்ணிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சட்டா கேபிள். இந்த சட்டா கேபிளோட ஒரு பாயிண்ட் எடுத்து இது அந்த போர்டில் கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு பாயிண்ட் எடுத்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ண உடனே நமக்கு வேலை முடிஞ்சிடும். அதை நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு சிஸ்டம் ஆன் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். வேலை அதில் முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு நம்ம பிசியில். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டவுட் தான் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு. நான் அது கண்டிப்பாக டவுட்டை கிளியர் பண்ணுவேன் உங்களுக்கு. சரி, ஓகே நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது மாதிரி சூப்பரான வீடியோலாம் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அதனால் நம்ம டெக் தமிழ் சென்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லில் போய் கிளிக் பண்ணிட்டு அதில் போய் ஆல் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்படியே வந்துகிட்டே இருக்கும். சரி, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.